அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தை இந்த மாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்த பொழுது கர்த்தர் பேச சொன்னார். அப்போஸ்தலர் 13:22 படிக்க கேட்கிறோம். பின்பு அவனை தள்ளி தாவீதை அவருக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் மகனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். பின்பு அவனை தள்ளி ஒருவனை மகிமையால் நிரப்புகிறார் தேவன். இது யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை? பழைய ஏற்பாட்டில் சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தான். இவனுக்கு மேலாக ஒரு நாள் சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகத்தை ஊற்றினார். ஒரே நாளில் அவனுடைய இருதயம் மாறியது. அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். 40 வருடங்கள் ஆட்சியில் இருந்தவன் கூட அவன். ஆனால் திடீரென்று அவன் தேவனுக்கு விரோதமாக மாறினான். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவனை தேவன் தள்ளினார். அவனுக்கு பதிலாக தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதன் தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். அவனை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது அவன் தேவனுடைய இருதயத்தை போல மாறினான். தேவன் வாஞ்சிக்கிறதை எல்லாவற்றையும் செய்து முடித்தான். இந்த காரியத்தில் இருக்கக்கூடிய 3 காரியங்கள் நான் உங்களுக்காக பேச விரும்புகிறேன். கிறிஸ்தவ மக்களுக்காக, சகல ஜனங்களுக்காக, சகல சபை ஜனங்களுக்காக, தேவனை தேடுகிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒவ்வொரு மனுஷிக்காகவும் தேவன் இரவு பேச விரும்புகிறார். யாரை அவர் தள்ளுகிறார்? ஒருவேளை பழைய ஏற்பாடு நாட்களில் அவர் தள்ளினாரே, புதிய ஏற்பாடு நாட்களில் அவர் தள்ளுவாரா என்று நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கு தள்ளுகிற ஒரு செய்தி சொல்ல விரும்பவில்லை. I'm not here to bring the word of condemnation, but I'm here to bring the word of blessings. ஆசீர்வாதத்தின் வார்த்தையை நான் உனக்கு கொண்டு வர விரும்புகிறேன். உங்களை உயர்த்து போகிற ஒரு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். ஆனால் தேவன் தள்ளுவது என்ன? பாவத்தை வெறுக்கிற தேவன், பரிசுத்தத்தை நேசிக்கிற தேவன், எதை அவர் தள்ளுவார்? இந்த காரியங்களை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த சவுலை குறித்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அது 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள். 23வது வசனத்தை படிக்க கேட்போமா? படிங்கள். 1 சாமுவேல் 15:23. ரெண்டகம் பண்ணுதல், பில்லிசூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. இப்பொழுது படிப்போமா? 22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்கள் நடத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இன்று தேவனாகிய கர்த்தர் உத்தமர்களை தேடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மனிதர்களை தேவன் தேடுகிறார். கீழ்ப்படுகிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மனிதர்கள் கர்த்தராலே உயர்த்தப்படுவார்கள். வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு சிலருடைய காணிக்கைகளை தேவன் புறக்கணித்தார். ஒரு சிலருடைய ஜெபத்தை தேவன் புறக்கணித்தார். ஒரு சிலருடைய வார்த்தைகளை தேவன் புறக்கணித்தார். வேதாகமத்தில் எபிரேயர் 11வது அதிகாரத்தை படித்து பார்ப்பீர்களா? ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். அவனுடைய காணிக்கை தேவன் மேன்மைப்படுத்தினார். காயினுடைய காணிக்கை தேவன் புறக்கணித்தாரா? ஏன் அவர் புறக்கணித்தார்? ஏன் சிலரை மேன்மைப்படுத்தினார்? சிலருடைய ஜெபங்களை மேன்மைப்படுத்தினாரா? Tonight I tell you in the name of Jesus, the creator, the God who has created you and me, he is here to honor your faith. He is here to honor your tears. உன் கண்ணீரை கனப்படுத்துகிற தேவன் உண்டு. உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்த போகிற தேவன் உண்டு. ஆனால் சிலருடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. அநேக வருடங்கள் ஜெபித்தால் சிலருடைய ஜெபத்தை தேவன் புறக்கணிக்கிறார். சிலருடைய ஜெபத்தை தேவன் வெறுக்கிறார். அதற்கு காரணம் என்ன? துன்மார்க்கனுடைய ஜெபத்தை தேவன் வெறுக்கிறாரா?
என் இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் தேவன் என் ஜெபத்திற்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்லி சங்கீதம் 66:18 நீங்கள் படித்துக் கொள்ளலாம். 15 படி. சிலருடைய ஜெபங்கள் அங்கீகரிக்கப்படுகிறது, சிலருடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்படுகிறது. எதற்காக? இந்த இடத்துல ரெண்டகம் பண்ணுதல் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கு சமமாகும். சில இடங்களிலே சில கர்த்தருடைய ஜனங்கள் சொல்லுவார்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பில்லி சூனியமும் இல்லை, மந்திரமும் இல்லை. நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் பில்லி சூனியம் வைக்க போவதும் கிடையாது, எனக்கு விரோதமாய் பில்லி சூனியம் வரவும் செய்யாது என்று சொல்லுவார்கள். சிலர் பில்லி சூனியம் வந்துவிட்டதையா என்று சொல்லி பயந்து கொண்டே இருப்பார்கள். எதற்கு எடுத்தாலும் கட்டுகள், பிரச்சனைகள், பில்லி சூனியம், மந்திரம், ஐயோ எனக்கு தூக்கம் வரல, பயம், திகில். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் பில்லி சூனியத்திற்கு செல்லுகிறீர்களோ இல்லையோ தெரியாது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபத்தோடு வருகிறேன். அவர் சொல்ல சொன்னார், கர்த்தருடைய ஜனங்களே, கர்த்தருடைய வசனத்தை சுமக்கிறவர்களே, ரெண்டகம் பண்ணுதல். Those who are rebelling against God's word, those who are not accepting God's power. If any preacher comes and says there is a power of God, and some people they are rejecting God's power. தேவ மனிதர்கள் சில நேரங்கள் அற்புதங்கள் உண்டு என்று சொல்கிறார்கள், சில மனிதர்கள் அந்த அற்புதங்கள் இல்லை என்று சொல்லுவார்கள். சில தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் உண்டு என்று சொல்லுவார்கள். சில மனிதர்கள் சாதாரண எண்ணத்தோடு கூட, மாம்ச எண்ணத்தோடு கூட they may resist God's supernatural power. சில வல்லமை எதிர்க்கிற சக்திகள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பில்லி சூனியத்தை நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ தெரியாது, பில்லி சூனிய ஆவிகள் மனிதர்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏன்? ஒரு மனிதன் தேவனுடைய வல்லமை தன்னுடைய வீட்டை நோக்கி வரும்போது அந்த தேவனுடைய வல்லமை எதிர்த்து பார், உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொல்லாத ஆவிகளுடைய வீட்டை சூழ்ந்து கொள்ளுகிறார். இந்த உலகத்தில் 2 விதமான ஆவிகள் உண்டு. ஒன்று தெய்வீக வல்லமை, இன்னொன்று பிசாசுடைய வல்லமை. இந்த பிசாசுடைய வல்லமைகள் குடும்பத்தை உடைக்க பார்க்கிறது. என்றைக்கு குடும்பங்கள் உடையும், என்றைக்கு பெற்றோர்களின் பிள்ளைகளை பிரிக்கலாம், என்றைக்கு சபை உடையும், என்றைக்கு ஜனங்கள் உடைவார்கள், என்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அழுவார்கள், இதைதான் பிசாசு பார்த்துக் கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாய் பில்லி சூனிய ஆவிகள் கிரியை செய்ய முடியாது. ஆனால் நீ தேவனுடைய ஆவி கிடம் கொடுக்காமல் இருப்பாயானால் பிசாசின் ஆவி உன்னை சூழ்ந்து கொள்ள பார்க்கிறது. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொள்ளாமல் இருப்பீர்களானால் உங்களை அறியாதபடியே பிசாசின் ஆவிகள் உங்களை வீட்டை சுற்றி வட்டமிட பார்க்கிறது. ஏன் அந்த பில்லி சூனியத்திற்கு நீ இடம் கொடுக்க வேண்டும்? Sometimes your flesh may say something, your spirit may say something. உன்னுடைய மாம்சம் ஒன்று சொல்லும், உன்னுடைய ஆவி ஒன்று சொல்லும். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். இந்த மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய ஆவி அநேக நேரங்களில் சோர்ந்து விடுகிறது. எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆவி சோர்ந்து விடுகிறது? நீதிமொழிகள் 15:13 சொல்லுகிறது, மன துக்கத்தினாலே, every sorrow it breaks your heart, it breaks your spirit. ஒவ்வொரு மன துக்கமும் உன் ஆவியை முறித்து போடுகிறதா. நீதிமொழிகள் 17:22 சொல்லுகிறது, அந்த முறிந்து போன ஆவியினாலே எலும்புகள் கூட உலர்ந்து விடுகிறதா. உங்கள் குடும்பத்தில் ஆவிக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காவிட்டால், ஆவிக்குரிய பாடல்களுக்கு இடம் கொடுக்காவிட்டால், ஆவிக்குரிய சத்தியத்திற்கு இடம் கொடுக்காவிட்டால், அபிஷேக வல்லமைக்கு இடம் கொடுக்காவிட்டால், கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்காவிட்டால், கர்த்தருடைய போதகர்கள் இரவும் பகலும் ஜெபித்து மேய்ப்பர்கள் வந்து மேடையில் நின்று பேசுகிற சில வார்த்தைகள், ஒரு சில வார்த்தையோ பல வார்த்தையோ பல மணி நேரத்து வார்த்தையோ சில நிமிஷ வார்த்தையோ, எந்த வார்த்தையாக இருந்தாலும் தேவ மனிதர்கள் தேவாவில் நிரப்பப்பட்டு பேசும் அறிந்து கொள்ளுங்கள், அது தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுகின்றது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வாயினால், ஒவ்வொரு வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பானான். உன்னுடைய வாழ்க்கையிலே பிழைக்க வைக்கிற வார்த்தைகள் தேவனுடைய மனிதனிடத்தில் உண்டு. எரேமியா 5:14 தேவன் சொன்னார், எரேமியா, உன் நாவிலே நான் போட்ட வார்த்தைகள் அக்கினி, உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜனங்களை பற்றி எரிகிற விறகுகளாக நான் மாற்றுவேன். இன்றைக்கு ராத்திரி நான் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கட்டும். ஒரு மனுஷ வார்த்தை நான் கொண்டு வர
கர்த்தர் பேசுகிற வார்த்தை உனக்கு வருமானால் அந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தை திடப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கட்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, உங்களை பயப்படுத்த விரும்பவில்லை, ஆனால் பயத்தை எடுக்க விரும்புகிறேன். உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பில்லிசூனி ஆவிகளை துரத்துறான அதிகாரத்தை எடுக்கிறேன். உன் வீட்டிற்கு விரோதமாக, உன் பிள்ளைக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு விரோதமாக அந்தகாரத்தின் ஆவிகள் சில நேரங்களில் தாக்கப்படுகிறதா, அனுப்பப்படுகிறதா? பயப்படாதே. பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு உன் குடும்பத்தில் இடம் கொடுத்துப்பா. அடுத்த நிமிடம் உங்கள் குடும்பமே ஆசீர்வாதமாக மாறும். நான் சின்ன வயதில் இருக்கும் பொழுது ஒரு தம்பி, மாற்றின் என்கிற ஒரு தம்பி, இந்த பையன் என் கூட ஸ்கூல்ல படித்தான். இந்த பையனை நான் எப்படியாவது ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி ஆதாயப்படுத்தி நான் கொண்டு போயிட்டேன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க. அவன் கேட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடி வருவான். அவங்க அப்பா ஒரு போலீஸ்கார். ஒரு நாள் அவனை அழைத்து சொன்னான், எங்கே நீ போய்கிற? ஆலயத்திற்கு போய்கிறேன். நீ ஆலயத்துக்கு போனது போதும், இந்த காசு நீ சினிமாவுக்கு போ. நீ சினிமாவுக்கு போ, ஆலயத்துக்குள்ள போகாத. இவன் என்ன செய்வான்? அந்த காசை எடுத்துக்கொண்டு சினிமாவுக்கு போகாதபடி ஆலயத்துக்கு ஓடி வருவான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வருவான். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த அவன் டிஎல் மூடி என்ற ஒரு புத்தகத்தை, அப்பா கொடுத்த சினிமாவுக்கு கொடுத்த காசுல அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு வீட்டிற்கு போனான். அவங்க அப்பா வந்தார். இது என்னடா புத்தகம்? இது ஒரு தேவ ஊழியருடைய புத்தகம். ஓங்கி ஒரு அறை அடித்தார். அவருடைய காதில் இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பித்தார். ரத்தம் ஒழுகிற நேரத்துல மறைந்து ஒளிந்து ஓடி வந்து என் காதுல ரத்தம் ஒழுக ஆரம்பித்து விட்டது. இனி நான் ஆலயத்துக்கு வரமாட்டேன், கிளாஸுக்கு வரமாட்டேன். அவ்வளவுதான். அவன் சண்டே கிளாஸுக்கு வரல. நாட்கள் கடந்தது, பல வருடங்கள் கடந்தது. தேவன் என்னுடைய ஊழியத்தை கனப்படுத்தி உயர்த்திக் கொண்டிருந்தார். ஒரு நாள் தகப்பனை எடுத்து குடும்பத்தில் ஒரு சிலர் மரித்து போய் அந்த தாய் வந்து அழுதார். ஐயா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதற்காக என்னுடைய கணவர் மகனை அடித்தார். அவருடைய ரத்தத்தை பார்த்து நாங்க எல்லாருமே ஆலயத்திற்கு போக நிறுத்திவிட்டோம். நடந்தது என்ன தெரியுமா ஐயா? எங்க குடும்பம் இப்ப நரகமா போயிடுச்சு. எங்க குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளையும் சரியா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்த உடனே காதுல ரத்தம் ஒழுகும். மரித்து விட்டது ஒரு பிள்ளை. இன்னொரு பெண் மரித்தார். என்ன நடந்ததே தெரியல, என்ன நடந்ததே தெரியல. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளிலே சில நேரங்களிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாலிப பிள்ளைகள் வேதத்தை தூக்கி வேதத்தை நேசிக்கிறதை காண்கிறீர்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகள் செபிக்கிறதை என்கரேஜ் பண்றீங்களா? சில நேரங்களில் சில குட்டி குட்டி பிள்ளைகள், அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மா ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, சின்ன குட்டி பிள்ளை ஒரு முக்காடு போட்டுட்டு கையை தட்டிட்டு அது ஜெபிக்குது. அதை ஜெபிக்க நேரத்துல அவங்க அம்மா வந்து அதை தடுத்தாங்க. நான் சொன்னதை விட்டுருங்க. இந்த பிள்ளைகளுக்குள்ள புறப்படுற ஆவிக்குரிய வளர்ச்சி தான் உங்க குடும்பத்தையே காப்பாற்றுகிறது. சில நேரங்கள்ல உங்க குடும்பத்துல நீங்க செய்யாத ஒரு ஜெபத்தை உங்கள் பிள்ளை செய்யுமானால், நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆக்ஷன், ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை உன் பிள்ளை செய்யுமானால் அதை விட்டுவிடு. சில நேரங்களில் சில குடும்பங்களில் இந்த சினிமா நட்சத்திரங்கள் எதையாவது செல்கிற சில ஆக்ஷனை பார்த்து, ஓ அவன் மாதிரியே நடிக்கிறான், இவன் மாதிரியே நடிக்கிறான், இவன் மாதிரியே நடிக்கிறான்னு கை தட்டுவாங்க சில பெற்றோர்கள். ஆனா அதே குடும்பத்துல யாராவது சில பிள்ளைங்க சில டிஜேஸ் தினகரன் மாதிரி, ஏதாவது ஒரு ஊழியக்காரர் மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு ஊழியக்காரி மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா அதை தடுத்துருவாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்குள் இருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆக்ஷன், பரிசுத்த ஆவினால் உண்டாகிற கிரியைகள் இருக்குமானால் அதற்கு இடம் கொடுத்துப்பா. ஒரு பொல்லாத பில்லிசூனி ஆவிகளும் உன்னை தொட முடியாது. கர்த்தருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், கர்த்தர் இதை சொல்லுகிறார். நாசரேத் ஊர்ல நான் கடந்த இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறேன். நான் இங்கு செய்தி கொடுத்து விட்டு நான் அறைக்கு சென்று 2 மணி நேரம் தூங்கினேன். திடீரென்று ஆவியானவர் எனக்கு தரிசன கண்களை கொடுத்தார்.
என் கனவுல அநேக காரியங்கள் ஓட ஆரம்பித்தது. எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் பேசினார், இந்த கூட்டத்திற்கு பிறகு இந்த நாசரேத் நகரம் தூத்துக்குடி நகரத்திற்கு ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை கொண்டு வருகிற பெரிய ஒரு மாபெரும் பரிசுத்த நகரமாக மாறப்போகிறது. கரங்களை தட்டி ஆர்ப்பரி, இது நடக்கும். கோயர்ல பாடுகிற அன்பின் ஊழியர்களே, கோயர்ல வாசிக்கிற என் அருமையான சகோதரர்களே, சின்ன சின்ன தம்பிகள் வந்து பாடினர்களே, கடைசி நாள் நான் இங்கிருந்து சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையினாலே தீர்க்க தரிசனங்கள் புறப்படும். ஆவியானவர் சொல்லுகிறார், தானியேலை போன்றவர்கள், யோசேப்பை போன்றவர்கள், மோசேயை போன்றவர்கள், அதிகாரம் கொண்ட வல்லமை கொண்ட மக்கள் இங்கிருந்து எழும்ப போகிறீர்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்லுகிறது எழுதி வைத்துக்கொள். இது நடக்க போகிறது. கடந்த 34 வருடங்களாக நான் ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த 34 வருடங்களுக்கு முன்பு நான் வடித்த கண்ணீருக்கு அளவில்லை. ஆனால் இந்த 34 வருடங்களிலும் நான் வடிக்கிற கண்ணீருக்கு வித்தியாசத்தை கர்த்தர் உருவாக்கினார். 34 வருடங்களுக்கு முன்பு வடித்த கண்ணீருக்கு 34 வருடங்களாக நான் வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய மகிமை புறப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும். கடந்த மாதத்துல நான் சிகாகோ, அமெரிக்கா தேசத்துல சிகாகோல போய் இறங்கின உடனே ஒரு சகோதரன் அவருடைய வீட்டிற்காக முதல் நாள் கூட்டம் முடிந்த உடனே செபிக்க அழைத்து சென்றார். அழைத்து செல்லும் பொழுது அந்த கார்ல ஓட்டிக்கொண்டே போனவர் விம்மி விம்மி ஆட ஆரம்பித்தார். வீடு கிட்ட வரும்போது ஆட ஆரம்பித்தார். எதற்காக இப்படி அழுகிறார் என்று நான் பார்த்து, ஏன் அழுறீங்க? ஐயா, எங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், எங்க வீட்டுக்கு உள்ள கொண்டு போறதுக்கே பயமா இருக்குது. ஏன்? என்னுடைய வீடு இடிந்து கிடக்கிறது, உள்ள பொருட்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு கிடக்கிறது. ஏன் ஐயா? உள்ளே போனால் 14 வயதுல இருந்த அந்த பிள்ளை இப்பொழுது 22 வயது. அந்த 14 வயதுல ட்ரக் அடிக்டா மாறினாலும், போதைப் பொருளுக்கு அடிமையான, அதற்கு பிறகு வீடே அலங்கோலமாய் மாறி போனது. வீட்டிற்குள்ளாக சென்று கதவை அடைத்துக் கொண்டார். ஒரு அறையில அடைத்துக் கொண்டார். இவர் சொல்லி சொல்லி பார்த்தார். அழ ஆரம்பித்தார் அந்த மனிதன். சரி, நான் பார்க்கிறேன் என்று சொல்லி செபித்து விட்டு அந்த கதவுக்கு முன்பாக நின்று இயேசுவின் நாமத்தால் கட்டளை கொடுத்து அன்போடு கூட அழைத்தேன். அந்த மகள் கதவை திறந்து வந்தார். செபித்தோம். கர்த்தர் பேசினார், வெளிப்பாடுகளை கொடுத்தார், ரகசியங்களை வெளிப்படுத்தினார். எல்லா கட்டுகளையும் முடித்தோம். பிறகு நான் வந்து விட்டேன். அடுத்த ஊருக்கு சென்றேன். 3 நாட்களுக்குள்ளாக போன் வந்தது. ஐயா, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாறுதலை காண்கிறேன். சரி, எல்லாம் முடித்தது. மறுபடியும் 1 மாதம் கூட்டங்கள் எல்லாம் அங்கங்க முடித்து மறுபடியும் அந்த பட்டணத்திற்கு வந்து நான் விமானத்தில் ஏறினேன். மறுபடியும் நான் விமானத்தில் ஏறுவதற்காக இவர் என்னை அழைத்து வந்து நான் தங்கியிருந்த வீட்டில இருந்து, ஐயா நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு இந்த விமான தளத்திற்காக ஓட்டி கொண்டு வந்தேன். மறுபடியும் ஆட ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் ஆடுற. நான் எனக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. நான் கேட்டேன், ஏன் பிரதர் இப்படி ஆடுறீங்க? இன்னும் உங்களுக்கு பிரச்சனையா? அப்ப அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இல்ல பிரதர், நான் இப்ப வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். கரங்களை தட்டுவோமா? நான் இப்ப வடிக்கிற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். அப்பொழுது வடித்த கண்ணீருக்கும் இப்போது வடிக்கிற கண்ணீருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். என்னுடைய பிள்ளை கர்த்தருடைய நாமத்தால மாறிவிட்டாலே நான் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன். இன்று சொல்லுகிறேன், கர்த்தராலே you will never be the same. நீ வந்த வண்ணமாக திரும்பி போவது கிடையாது. அழுகையோடு வந்தாயா? கண்ணீரோடு கூட வந்தாயே மகளே? ஒருவேளை உள்ளத்துல வெடித்து சிதறக்கூடிய அளவிற்கு அந்த அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த கூட்டம் முடிவதற்குள்ளாக அல்லது இந்த 4 நாட்கள் கூட்டம் முடிவதற்குள்ளாக உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறப் போகிறது. கரந்தட்டி ஆர்ப்பரி. இன்றைக்கு உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மாறும். இருளான வாழ்வு நிலையின்றி அலைந்தே எரி வீச செய்தீரையா. இருளான வாழ்வு நிலையின்றி அலைந்தே ஒளி வீச செய்தீரையா. இளமமுட மலையில் என்னை மூடி மறைத்து, இளமமுட மலையில் என்னை மூடி மறைத்து பிரகாசம் தந்தீரையா. ஆனந்தம் பேரானந்தம் பரலோகத்து பேரின்பம். ஆனந்தம் பேரானந்தம் பரலோகத்து
பொழுதே என்னை தூக்கி எடுத்தீரையா. கண்மலை மேல் நிறுத்தி என்னை உறுதிப்படுத்தி, கண்மலை மேல் நிறுத்தி என்னை உறுதிப்படுத்தி, என் அடிகள் காத்தீரையா, என் அடிகள் காத்தீரையா. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை 2வது அதிகாரத்தில் வீட்டில் சென்று படித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு பெண், அவள் தான் அன்னாள். அவள் எப்பொழுதும் அவளோடு கூட இருந்த பெனினாளுடைய வார்த்தையை கேட்டு சகித்து போனாள், உடைந்து போனாள். பெனினாள் கேவலப்படுத்துவாள். உனக்கு குழந்தை இல்லையே, நீ மலடியா இருக்கிறாயே, நீ ஜெபித்து என்ன பிரயோஜனம்? ஜெபித்து ஜெபித்து என்ன பிரயோஜனம்? உன் ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறார், உன் வேண்டுதலை கர்த்தர் புறக்கணிக்கிறார். ஆலயத்துக்கு போயிட்டு போயிட்டு வரியே. இப்படித்தான் சில நேரங்களில் வேதனை. அவருடைய இருதயம் உடைந்தது. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு நாள் உள்ளத்துல ஒரு உறுதி எடுத்தார். ஆலயத்திற்கு அன்றைக்கு வந்தார். அருகாமையிலே ஏலி, முதிர்ந்த வயதுள்ள தேவ மனிதர். ஆனால் இவ்வளோ தன்னுடைய இருதயத்தை ஊற்ற ஆரம்பித்தார். அவருடைய உதடுகளுடைய அசைவு மட்டும் இந்த ஏலி பார்த்தார், உள்ளத்தை பார்க்க முடியவில்லை. இந்த உதடுகள் அசைந்தது. அவள் அழ ஆரம்பித்தாள். பல மணி நேரம் அழுதாள். இந்த மனிதர் எழுந்து சொன்னார், எவ்வளவு நேரம் நீ குடித்து வெறித்து அழுது கொண்டிருக்கிறார்? ஏன் இப்படி குடித்து வெறித்து இருக்கிறார்? இவள் சொன்னாள், இல்லை ஆண்டவரே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. என் இருதயத்தை, என்னுடைய உள்ளத்தை உடைத்து நான் ஊற்றுகிறேன் கர்த்தருக்கு முன்பு. எனக்கு குழந்தை இல்லாதபடி நான் வேதனைப்படுகிறேன். நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஏலி இந்த மகளுடைய உதடுகளின் அசைவை உள்ளத்தினுடைய இருதயம் உடைந்து ஊற்றுகிற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அசந்து போனான். அவன் உள்ளத்தில் ஆச்சரியப்பட்டு போனான். இனி தடை பண்ணாத அந்த ஏலி, சரி செபி, நீ அற்புதத்தை காண்பாய். சில நேரங்களில் நம்முடைய ஆலயங்களிலே, நம்முடைய வீட்டிலே தேவ மனிதர்களோ, உங்களுடைய தாயோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவனோ உள்ளம் முடிந்து அழுது செபிக்கிற ஜெபங்களை நீங்கள் கண்டீர்களானால் விட்டுவிடுங்கள். அதில்தான் புறப்படுகிறது வல்லமை. உன் முழு குடும்பமும், உங்கள் திருச்சபையும் அசைக்கப்படாதபடி கர்த்தருடைய மகிமையால் நிரப்பப்பட்டு இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு சிலருடைய கண்ணீரின் ஜெபம், அவருடைய உள்ளம் அசைந்தபடினால் தான் உதடுகள் அசைகிறது. அதற்கு பிறகு நடந்த அற்புதம், அவள் ஒரு குழந்தை பெற்றெடுத்தாள். அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்ற பெயர். இதனுடைய அர்த்தம் என்ன? இந்த பெண் எப்படி ஜெபித்தாளோ அப்படியே அந்த பிள்ளை ஜெபிக்க ஆரம்பித்து விட்டது. அந்த பிள்ளை ஆண்டவரை தேட ஆரம்பித்து விட்டது. அந்த பிள்ளை ஒரு நாள் அந்த ஆலயத்துல தான் சின்ன குழந்தையாக வளர ஆரம்பித்தது. அதே ஏலி அங்க இருக்கிறார். இப்பொழுது அந்த பிள்ளையினிடத்துல தேவன் பேச ஆரம்பித்தார். அந்த பிள்ளையினிடத்துல தேவன் சாமுவேலே சாமுவேலே என்று பேசினார். ஒருவேளை ஏலி பேசுவதை போலவே பேசினார் தேவன். இந்த சாமுவேல் ஓடி வந்தான். தாத்தா, நான் அழைச்சீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்? இல்ல, நான் அழைக்கல, போய் படுத்து. மறுபடி 2வது முறை, 3வது முறை. இப்பதான் இந்த ஏலி தாத்தா உணர்ந்தா, ஓ, இவங்க அம்மா ஜெபித்த ஜெபம் இல்ல. அன்னைக்கு இந்த அம்மா ஜெபித்தப்போ நான் திடீர்னு யோசனை பண்ணி சில கேள்வி கேட்டல்ல, இப்ப கூட அவங்க பெற்ற பிள்ளை தானே. இந்த பிள்ளையினிடத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். இந்த பிள்ளையினிடத்துல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கும். என் அன்புக்குரிய சகோதரியே, நீ உள்ளத்தை உடைத்து கரைத்து ஊற்றி உன் மூலமாக ஏதாவது ஒரு சந்ததி பிறக்குமானால், ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமானால், உன் கண்ணீரில் புறப்படுகிற ஒவ்வொரு அற்புதத்திலும் தேவனுடைய கரம் இருக்கும். கரந்தட்டி ஆர்ப்பரி. உன் கண்ணீரில் புறப்படுகிற ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அற்புதம் உண்டு. உன் கண்ணீரில், உன் ஜெபத்தில் உள்ளம் உடைந்து பெற்றெடுத்த ஒரு பிள்ளை இருக்குமானால், அந்த பிள்ளையை கர்த்தர் கைவிடுவது கிடையாது. உனக்குள்ளிருந்து புறப்பட்ட பரிசுத்த ஆவியாலே உண்டாகிற கிரியைகள் உன் பிள்ளையை கூட தொடரும், உன் சந்ததியை தொடரும். உன்னோடு கூட அது முடிவது கிடையாது. ஒரு முறை ஒரு மனிதனுடைய இருதயம் பரிசுத்த ஆவியாலே கரைக்கப்பட்டு விட்டால்
அந்த வீடும் கரைந்து விடும் பரிசுத்த ஆவியினால. அந்த இருதயம் மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய இருதயங்களும் கரைந்து விடும். அது மட்டுமல்ல, உன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மனிதனுடைய இருதயம் கரைய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் சில ஆலயத்தை நான் கண்டிருக்கிறேன். தேவ மனிதர்கள் அல்லது மேய்ப்பர்கள் இரவும் பகலும் ஜெபித்து வந்து சில வார்த்தைகளை கொடுப்பார்கள். அந்த ஆலயத்தில் சில சமாதானம் இருக்காது. நான் சொல்லுவேன், அந்த ஐயாவை பார்த்து, அந்த போதகரை பார்த்து, பயப்படாதீங்க ஐயா, நம்ம ஜெபிப்போம். உங்க இருதயத்தினுடைய கரைந்து ஊற்றுகிற உங்களுடைய கண்ணீருக்கு ஒரு நாள் ஒரு அசைவு நடக்கும். நடப்பது என்ன தெரியுமா? இன்றைக்கு சொல்லுகிறேன், எனக்கு தேவ மனிதர்கள் உண்டு, பரிசுத்தவான்கள் உண்டு, பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நீ ஒரு சிலரோ பலரோ எனக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு அது அல்ல. கர்த்தர் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ தாம் செய்வதை செய்து முடிப்பாராம். கரந்தட்டி யார் பெரிய? சிலரை கொண்டோ பலரை கொண்டோ. தேவ மனிதனே, தேவ மனுஷியே, பரிசுத்த ஆவியினாலே அசைக்கப்படுகிற நேரத்தில் உன் ஒரு இருதயம் கரைக்கப்பட்டு ஜெபிக்கிறாயே, அந்த இருதயத்தினால உன் சபையே கர்த்தருக்கு முன்பாக கரைந்து கர்த்தருடைய மகிமைக்கு முன்பாக நடுங்க போகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. நான் இன்று இரவு என் இருதயத்தை கரைத்து ஊற்றுவதற்காக வந்திருக்கிறேன். நான் ஏதோ I am not here to bring some philosophical ideas, my theological knowledge. என்னுடைய உலக பிரகாரமான தத்துவ ஞானத்தை பேச நான் வரவில்லை. நான் அதில் பேசுவதனால் அது பிரயோஜனம் மற்றது. அநேக வருடங்களுக்கு முன்பு நான் வேதாகம கல்லூரியில் 72வது வருடம் செத்து உயிரோடு எழுந்த பிறகு 2 மணி நேரம் சேர்த்து மடித்து விட்டேன். நேற்று என்னுடைய சாட்சியை சொன்னேன். 4 வயது 7 வயதில் பெற்றோர்கள் மரித்த உடனே 17வது வயது முடிய வியாதி வேதனை அதிகரித்தது. அனாது என்று மனிதர்கள் திட்டினார்கள். 1972வது வருடம் என்னுடைய 17வது வயதுல வியாதி அதிகரித்து என்னுடைய சரீரத்தில் என்னுடைய மஸ்குலர் டிசீஸ் வந்து என்னுடைய சரீரமே இயங்காமல் போனது. பிறகு 72வது வருடம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி மரித்து போனேன். செத்து போய் கிடந்தேன். என்னுடைய செத்து போன சரீரத்தை வைத்து மக்கள் அழுது கொண்டிருந்த நாள். அப்பொழுதுதான் அழுது கொண்டிருந்தவர்களே ஒரு தேவ மனிதரின் சரீரத்திற்கு மேலாக விழுந்து ஜெபிக்க 2 மணி நேரம் கழித்து எனக்கு உயிர் வந்தது, சுகமும் வந்தது. அதற்கு பிறகு வேதாகம கல்லூரிக்கு சென்றேன். வேதாகம கல்லூரியில் 4 வருடங்கள் படித்துவிட்டு நான் நினைத்தேன், வேத அறிவு போதும் என்று சொல்லி யாராவது ஆண்டவருடைய வல்லமை அன்பை குறித்து பேசுவார்களானால் நான் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன், வாக்குவாதம் பண்ணுவேன். இப்படி ஒரு நாள் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதனுடைய வேலை ஸ்தலத்திற்கு வந்தார். அவர் இடத்துல கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்திருக்கிறாரு அப்படி சொன்னேன். சரி, நீங்க ஆண்டவரோடு கூட பேசுறீங்களா? நீங்க பல காரியங்களை வியாக்கியானங்களை அறிந்திருக்கீங்களா? இப்படி சில காரியங்களை பேசும்பொழுது அவரோடு வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? ஐயா, நான் வாக்குவாதம் பண்ண வரலன்னு ஒரு பேப்பர் எடுத்தார். எனக்கு முன்பாக அந்த பேப்பரை வைத்தார். சின்ன ஒரு புள்ளியை வைத்தார். இதுதான் நீங்க அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்காக ஒரு வட்டம் போட்டு காட்டினார். அந்த புள்ளியை சுற்றி ஒரு வட்டம் போட்டார். அவர் சொன்னார், யுவர் தியாலஜிக்கல் நாலேஜ், யுவர் வேர்ல்ட்லி நாலேஜ், யுவர் எஜுகேஷன் நாலேஜ், யுவர் சர்ச் நாலேஜ், யுவர் பிலாசபிக்கல் நாலேஜ், these are the circle, remove the circle, allow the Holy Spirit to work in you என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன் தமிழில், நீங்கள் தான் நடுவில் நிற்கிறீர்கள். உங்களை சுற்றி வட்டத்தை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு அறிவு உண்டு. ஒரு திருச்சபை ஒன்னு சொல்லும், இன்னொரு சபை இன்னொன்னு சொல்லும், இன்னொரு சபை இன்னொன்னு சொல்லும். பரிசுத்த ஆவினா இப்படிதான், பரிசுத்த வல்லமனா இப்படிதான். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு நாலேஜ், பைபிள் நாலேஜ். நீங்க கற்றுக்கொண்ட அறிவு, உங்களுடைய படிப்பு அறிவு, உங்களுடைய வேத அறிவு, உங்களுடைய சபையின் அறிவு, இதுதான் ஒரு வட்டம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் என்று நம்பிவிட்டால், ரிமூவ் தி சர்க்கிள், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய வட்டத்தை எரிந்து விடு. பரிசுத்த ஆவியானவர் கடன் கொடுத்துப்பா, அவ்வளவுதான் உனக்கு. அந்த வட்டத்தை எடுத்து விட்டு ஒரு குழந்தையை போல, தேவனே பரிசுத்த ஆவியானவரே எனக்குள் வா, நீ என்ன செய்கிறீரோ நான் சொல்லுகிறேன், நான் செய்கிறேன் என்று ஒப்புக் கொடுத்து பாருங்க. அடுத்த நிமிடம் கர்த்தருடைய அக்கினி உங்களை கேப்சர் பண்ணுவார். பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit can capture your mind, soul and spirit. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் காயம் ஆரம்பித்து விடுவார். அங்கிருந்தான் புறப்படுகிறது வல்லமை. ஆமென். அங்கிருந்தான் புறப்படுகிறது வல்லமை. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. இன்று ராத்திரி அந்த வல்லமை உங்களுக்கு தேவை. இதுவரை இருந்த உங்களுடைய உலக அறிவை,
இதுவரை நீங்கள் கற்றிருக்கக்கூடிய ஏதோ ஒரு அறிவு வட்டம் போட்டு விட்டீர்களா? வட்டத்தை தூக்கி எறி, பரிசுத்தாவின் வல்லமை இடம் கொடுங்க. இதே சபையில, நம்முடைய சபையில பரிசுத்த ஜனங்களை கர்த்தர் இன்னும் எழுப்ப போகிறார். தீர்க்க தரிசனிகளை எழுப்புவார், தீர்க்க தரிசிகளை எழுப்புவார், தேவ மனிதர்களை எழுப்புவார். இந்த சபையிலிருந்து எழுப்புகிற வல்லமை தூத்துக்குடி மாநகரத்திற்கே இது பரிசுத்த நகரமாக, பரிசுத்த மகிமை நகரமாக இது மாறப்போகிறது. வரக்கூடிய நாட்களில் இது நடக்க போகிறதாம். கரந்தட்டி ஆர்ப்பரிப்போம். வரக்கூடிய நாட்களில் இந்த இடம் ஒரு தலைநகரை போல பரிசுத்த நகரமாக ஏன் மாறக்கூடாது? கர்த்தர் அதை மாற்றப் போகிறாராம். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், உங்களை சுற்றி ஏதாவது ஒரு வட்டம் இருக்கிறதா? அது பரிசுத்தாவினாலே இருக்கிற வட்டமாக இருக்கட்டும். ஒரு பில்லி சுனியத்தினால, மந்திரத்தினால, கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதனால இருக்கக்கூடிய வட்டமாக இருக்கக்கூடாது. இது உண்மை. பிள்ளைகளுடைய வளர்ச்சியில அநேக தடைகள் சில நேரங்களில் வந்து விடுகிறது. அந்த வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் கூட நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்கம்மா. ஐயா, நான் பிள்ளை சுனியத்துக்கு போல, மந்திரத்துக்கு போல, கடந்த வருடம் கர்த்தருக்கு மகிமைக்காக, ஆண்டவருக்கு மகிமைக்காக சில காரியங்களை சொல்றேன். இது நீங்க தப்பா எடுத்துக் கொள்ளாதீங்க. ஆண்டவர் மகிமைப்படணும். பிள்ளைகள்ல சில பேப்பர்ல படிக்கிறோம், ஆண் பெண்ணாக, பெண் ஆணாக மாறுகிறார்கள் என்று சொல்லி 7 பேரை இந்த ஊழியத்தினாலே கர்த்தர் விடுவித்திருக்கிறார். பயங்கரமான கொடுமை, வேதனை. சரீரத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் அந்த வளர்ச்சியை தடுக்கிற பிசாசுகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன். நம்முடைய ஊழியத்தில் வல்லமை பறிச்செடுத்த ஒரு சகோதரன் ஞானசேகர், இவர் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு என்னிடத்தில் போன் மூலமாக கதறினார். ஐயா, எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துருச்சு சென்னையில. ஆனா அந்த குழந்தைக்கு உறுப்பே இல்லை. அந்த குழந்தை சின்ன ஆண் குழந்தையினுடைய ஆண் உறுப்பு இல்லை, ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்குது. ஐயோ, நாங்க செத்து போறதா? டாக்டர் சொல்லிட்டாங்க, இந்த குழந்தை ஏன் பிறந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அந்த என்னுடைய மனைவி தற்கொலை செய்து கொள்ள ஓடுகிறாள். அவமானமே என்று சொல்லி அழுகிறாள் என்று சொல்லி நான் சொன்ன போன் மூலமாக, சகோதரனே, உருவாக்குகிற வல்லமை உண்டு, நான் அதை நம்புகிறேன். நீயும் ஜெபி, உன் பிள்ளைக்காக ஜெபி. கர்த்தர் உனக்குள் இருந்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு இந்த சகோதரன் ஓடி அழுதா. திடீரென்று அவருடைய உள்ளத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்பட்டது, 90 நாட்கள் 90 நாட்கள் 90 நாட்களுக்குள்ளாக என்று சொல்லி மருத்துவரிடத்தில் ஓடி சொன்னா, 90 நாட்களுக்காக ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு, இது இம்பாசிபிள், இது நடக்காது. சென்னை நகர டாக்டர்கள் சொன்னாங்க, இது நடக்காது, சரித்திரத்தில் இது நடக்காது. இந்த மனுஷனோ ஆண்டவரை நம்பி, தேவனே எனக்காக என் பிள்ளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இந்த நிலைமை என்ன? மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். அழுது அழுது ஜெபித்தார். 60வது நாள் திடீரென்று அந்த மனைவி ஓடி வந்தாள். ஐயோ, ஆண்டு இரவு தூங்கி முழிப்பதற்குள்ளாக அந்த பிள்ளைகளுடைய சரீரத்திலே அந்த குழந்தைக்கு அற்புதத்தை தேவன் செய்து விட்டார். கரந்தட்டி ஆர்ப்பரி. இன்றைக்கு ராத்திரி உனக்காக சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியை கொண்டு சொல்லுகிறேன், miracles are real. Miracles are real. I am here to prove the name of Jesus. I am here to bring the word of God. God's word is sure to bring his blessings. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு சொல்லுகிறேன், அற்புதங்கள் உண்மை, அடையாளங்கள் உண்மை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உண்மை. மனிதனாலே கூடாத ஒரு காரியம் தேவனாலே கூடும். சட்ட திட்டங்களை போட்டு வட்டமிட்டு கொண்டிருக்கக்கூடிய உடைய உலக பிரகாரமான ஞானத்தை தூக்கி எறி. உலகத்தின் ஞானத்தை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் உலகத்தில் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டாராம். யார் இந்த பைத்தியக்காரர்கள்? தேவனை தேடுகிறாயே, தேவனை நேசிக்கிறாயே, ஒரு பைத்தியம் பிடித்தது போல தேவனை நேசிக்கிறாயே, நீதான் அந்த அற்புதம் உள்ளவை வெளிப்படுத்த போகிறார். அந்த வல்லமை, அற்புத சக்தி உனக்குள்ள இருந்தால் புறப்பட போகிறது. போகட்டும். இரண்டாவதாக நான் சொல்ல விரும்புவது, ஒருவனை தள்ளி என்று சொல்லுகிறாரே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய மகிமைக்கு புறம்பாக இருக்கிறவர்களை தேவன் தள்ளிவிடுவாரா? என்றைக்கு இயேசு இந்த பூமியில வந்தாரோ, அவர் மனிதர்களை தள்ள அல்ல, மனிதர்களை இழுக்க வந்தார். ஆமென் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஓசியா 11:4 சொல்லுகிறது, அன்பின் கயிறுகளினால் நான் என் ஜனங்களை இழுக்கிறேன்.
பழைய ஏற்பாடு நாட்களில் ஒருவேளை சிலரை கர்த்தர் புறக்கணித்து தள்ளி இருந்திருக்கலாம். ஆனா என்றைக்கு இயேசு இந்த பூமியில வந்தாரோ அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல, வெறுக்கிற தேவன் அல்ல, நேசிக்கிற தேவன். யாரையெல்லாம் அவர் நேசிக்கிறார்? சகல ஜனங்கள், தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், அவமதிக்கப்பட்டவர்கள், இல்லாதவைகள். வேதம் சொல்லுகிறது, உலகத்தினுடைய பலவான்களை வெட்கப்படுத்துவதற்காக பலவீனர்களை தெரிந்து கொண்டாராம். 1 கொரிந்தியர் 1:27 அப்படி சொல்லுகிறது. இருக்கிறவைகளை வெட்கப்படுத்தும்படியா இல்லாதவைகளை, அவமதிக்கப்பட்டவைகள், புறக்கணிக்கப்பட்டவர்களின் தேவன் தெரிந்து கொண்டாராம். அதற்கு என்ன அவர் செய்கின்றார்? என் இருதயத்திற்கு ஏற்ற தாவீது என்று அவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு மனிதனை புறக்கணிக்க நான் சொல்லவில்லை. எந்த மனிதனும் புறக்கணிக்கப்படுவது கிடையாது. எந்த மனிதன், இங்க இருக்கக்கூடிய எந்த சகோதரனும், எந்த மனிதன், எந்த குடும்பமும் கர்த்தரால் புறக்கணிக்கப்படாது. அவர் நேசித்தபடினால் அவருடைய நேச வார்த்தையை தான் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று சொன்னால் யார் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இதயம் இருக்கு. அது கொஞ்சம் இடது பக்கத்துல ரத்த ஓட்டத்தை உருவாக்குகிற ஒரு இதயம். இப்படி கை வைக்க பார்க்கலாம், அப்படி கை காட்டுங்க, சும்மா பிள்ளைங்களை காட்டுங்க, அப்படி காட்டுங்க. உங்க இதயம் உங்க கையளவு இதயம். இது மனிதனுடைய ரத்தத்தை சரீரத்துல இயக்குகிறது. ஆனால் இது இல்லாத ஒரு இதயம், அதுதான் உங்களுடைய நெஞ்சில. உங்களுடைய நெஞ்சில நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை பார்த்து கேட்கிறேன், என்னம்மா நேத்து என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டா உங்க கை எங்க போகும்? இருங்க அங்கிள், யோசித்து சொல்றேன் அப்படின்னு எங்க கை போகும்? பாத்தீங்களா? எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எழுந்து ஒரு பெண் நில்லு, பாப்பா நில்லு, சும்மா நில்லு, நில்லு நில்லு, நீதான் நில்லு. கை எங்க வச்சு காட்டு, அங்க திரும்பி காட்டு பார்க்கலாம். இப்படி கை போகுது. சரி, அதே பாப்பாவை ஆமா ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிறாரா? எங்க இருக்கிறாரு? பாத்தியா கை எங்க போகுதுன்னு? உங்க சாப்பாடு உட்காந்துங்க, கை தட்டுங்க இந்த பாப்பாவுக்காக. உங்க சாப்பாட்டுக்காக அல்லது உங்க உலக பிரகாரமான காரியத்திற்காக நான் கேட்டா உங்க கை இங்க போகுது. ஆனா ஆண்டவரை பத்தி கேட்டா உங்க கை தானா நெஞ்சுக்கு போகுது இல்ல? ஆமா. ஒரு மனிதனுக்கு மனோசக்தி உண்டு, ஒரு மனிதனுக்கு ஆத்மீக சக்தி உண்டு. ஆண்டவரை பற்றி நினைச்சிட்டா உங்க கை தானா போகுது இந்த இடத்துல. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இதயம் இருக்கு. இந்த இதயம் அநேக நேரங்கள்ல கல்லா போயிருது. வேதாகமத்துல எசேக்கியேல் 36:26 வசனத்துல, நான் உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை நான் வைப்பேன், நவமான ஆவியை உனக்கு கொடுப்பேன், புதிய உனக்கு ஆவியை கொடுப்பேன். இதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப மனுஷனுக்குள்ள கல்லான இருதயம் ஒண்ணு இருக்குதா? எந்த மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறானோ, if you go on resist God's power, உங்கள் தாய் ஜெபித்து 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 கண்ணீர் வடிப்பாங்க. இந்த மகன் என்ன செய்வான்? அந்த ஜெபத்தை புறக்கணித்து ஏதாவது தவறு செய்து கொண்டே இருப்பான். முடிவில் அவனுடைய இருதயம் கல்லா போகுதான். தகப்பனார் சொல்லுவாரு, அப்பா இப்படி செய்யாதப்பா, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாத. ஆனா இந்த மகன் வெறுத்து கொண்டே இருப்பான். அன்பை புறக்கணிக்கிற இடத்துல உங்க நெஞ்சில கல்லா உங்க இருதயம் மாறிடுதான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த கல்லான இருதயத்தை எடுக்க போகிறார். ஆமென். சதையான ஒரு இருதயத்தை கொண்டு வர போகிறார். எங்கே அந்த சதையான இருதயம்? 2000 வருடத்திற்கு முன்பு இந்த பூமியில வந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தார். எதற்காக? அவருடைய மாம்சம் பிடிக்கப்பட்டது எதற்காக? மற்றவன் ஒருவன் ஈட்டி எடுத்து அவருடைய விலாவை குத்துவதற்கு முன்பாக, மற்றவன் ஆணைகளை எடுத்து வந்து அவருடைய கைகளையும் கால்களையும் கடாவதற்கு முன்பாக, வேதம் சொல்கின்றது ஏசாயா 53:12, அவர் தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினாரா? அவர் தமது இருதயத்தை உடைத்தாரா? அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் வழி ஆரம்பித்தது. எதற்காக? உன்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து ஒரு சதையான இருதயத்தை வைப்பை. அதற்கு அவர் என்ன செய்வார் தெரியுமா? இன்று ஜெபிக்கிற நேரத்தில் உங்க கல்லான இருதயம் உடையும். இயேசுனுடைய ஒரு சதையான இருதயம், குத்தப்பட்ட இருதயம் இப்ப உங்க நெஞ்சுக்குள்ள வந்து இறங்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க ஜெபத்தை மேன்மைப்படுத்தவர் உங்களுக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் தேவன் சொன்னார் சாமுவேலை பார்த்து, சாமுவேல், how long you will mourn for a man? How long you have been crying for a man, one who is rejected by me?
என்னால புறக்கணிக்கப்பட்ட மனிதனுக்காக எவ்வளவு நாள் அழுதுகிட்டு இருப்ப, எவ்வளவு இரவு அழுதுகிட்டு இருப்ப? எழுந்திரு, டேக் யுவர் ஆன், fill it with oil. உன் தைல கொம்பை எடுத்து அபிஷேகத்தால் நிரப்பு. போய் ஈசானுடைய வீட்டிற்கு முன்பாக நான் காட்டுகிற மனிதனை அபிஷேகம் பண்ணு. இவன் போய் நின்ற பொழுது மூத்தவன் வந்தான். இவன் தானோ என்று நினைக்கிற நேரத்தில் தேவன் சொன்னார், சாமுவேல், மனிதன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை காண்கிறேன், நான் இவரை புறக்கணிக்கிறேன். நடந்தது என்ன? ஒவ்வொருவனாக வந்தான். ஆனால் தாவீது என்ற ஒரு மனிதனை, வாலிபனை அவங்க அப்பா அம்மாவே புறக்கணிச்சிட்டாங்க. அவன் எங்க இருந்தான்? வயல் நிலத்தில் இருந்தான். அநேக நேரங்கள்ல பெற்றோர்களே உங்களை அறிய மாட்டாங்க, பெற்றோர்களே உங்களை புறக்கணிச்சிருவாங்க. இவனா, இந்த பையனா, இந்த பிள்ளையா, இவ படிக்காதவன், இவளுக்கு அழகு இல்லை, எல்லாருக்கும் கல்யாணம் ஆனாலும் இவளுக்கு ஆகாது, அப்படி சொல்லுவாங்க. எந்த பிள்ளையை புறக்கணிக்கிறீங்களோ அந்த பிள்ளைக்காகவே ஒரு அதிசயம் இன்னைக்கு ராத்திரி நடக்க போகுது பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராவது, ஐயா என்ன ஸ்கூல்ல கிளாஸ்ல என்ன எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் என்ன புரிஞ்சுக்கல, எங்க டீச்சர் கூட என்ன புரிஞ்சுக்கல, நான் போய் சொல்லி பார்த்தேன், நான் இல்ல மேடம், நான் இல்லைன்னு சொன்னேன், அவங்க என்ன புரிஞ்சிக்காம என்ன வேதனைப்படுத்திட்டாங்கன்னு அழுது இருந்திருக்கீங்களா? பயப்படாதீங்க, உங்களை உருவாக்கின தேவன் உங்களை புரிந்து கொண்டான். இன்றைக்கு ராத்திரி அவர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? அந்த தாவீது வரும் வரை அந்த அபிஷேகம் காத்திருந்தது. இந்த அபிஷேக திருவிழாவில் இந்த 2வது நாளில உனக்காக ஒரு அபிஷேகம் காத்திருக்கிறது. அது உன் இருதயத்தை அறிந்து உனக்கு மேலாக வந்து இறங்கும். அது உன் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரை இறங்க போகிறது. உன்னை அறியாதபடி ஒரு குழுமி வந்து இறங்க போகிறது. உனக்குள்ளிருந்து புறப்படுகிற தேவ ஞானம் ஜெயிக்க போகிறது. இந்த உலகத்தினுடைய இருக்கக்கூடிய பலவான்களை வெட்கப்படுத்துவதற்காக தேவன் உன்னுடைய ஞானத்தை தேடி வந்து விட்டார். நான் கடந்த வருடத்தில் நடந்த சில அற்புதங்களை சொல்லட்டும். ஆண்டவராகிய தேவன் என்னை உயிரோடு எழுப்பினார் அல்லவா? கர்த்தருக்கு மகிமையாக சொல்லுகிறேன், 6 பேரை என் மூலமாக கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். கரங்களை தட்டுங்கள். ஆனால் இதை நான் மேன்மைப்படுத்த விரும்பவில்லை. எதை நான் மேன்மைப்படுத்த போகிறேன் தெரியுமா? நான் ஒவ்வொரு வருஷமும் வல்லமை பயிற்சியை கொடுக்கிறேன். பல தேசத்துல, சவுதி அரேபியாவில், எல்லா தேசங்களையும் கொடுத்து வருகிறேன். அமெரிக்க தேசத்துல கூட அந்த வல்லமை பயிற்சியை கொடுத்தேன். இந்த வல்லமை பயிற்சி எடுத்தவர்கள் சென்னையிலும் கோயம்புத்தூர்லயும் வருஷந்தோறும் நடக்கிறது. இந்த வல்லமை பயிற்சி எடுத்தவங்க இந்த 3 வருஷத்துல 8 பேரை உயிரோடு எழுப்பிட்டாங்க. கரங்களை தட்டுங்க. இதுதான் நான் மேன்மைப்படுத்துகிறேன். இதை இன்று ராத்திரி மேன்மைப்படுத்துகிறேன். அதே வண்ணமாக அந்த எப்படி உயிரோடு எழுப்பினாங்கன்னு நாளைக்கு சொல்றேன். அதே வண்ணமாக கடந்த வருஷத்துல மட்டும் 16 கேன்சர் வியாதியில பரிபூர்ணமா சுகமடைந்து சாட்சியா சர்டிபிகேட்டோட கொண்டு வந்து டாக்டர் ரிப்போர்ட்டோட வந்து சாட்சி சொல்லிட்டாங்க. அதுல ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்ன? எங்களுடைய கூட்டத்துல ஒரு சின்ன பிள்ளையினுடைய ஒரு தாய், இதுல பிரசவகத்துல தானா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அடைக்கல்நாதர் சபையை சேர்ந்த அந்த சகோதரி, அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே சில வருடங்களுக்கு முன்பாக உணர்வு இல்லாமல் போய் ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்தில், சென்னை அலுவலகத்திற்கு நுழைகிறேன். அலுவலகத்திற்கு கீழாக மாடியில் அலுவலகம், கீழ் அறையில வைத்திருந்தார்கள். ஏன் என்று கேட்டேன். இப்படி சொன்னாங்க. சரி, செபித்து அவர்களுக்காக போராடி கட்டுகளை உடைத்தோம். உணர்வு வந்தது, சுகமடைந்துட்டாங்க. இப்ப போன வருஷம் திடீரென்று ஒரு நாள் அந்த சகோதரியும் கணவரும் என்னுடைய அறைக்குள்ளாக வந்தார்கள். அழ ஆரம்பித்தார்கள். ஐயா, நாங்கெல்லாம் சாட்சி சொல்லிட்டோம், கத்திரங்களை சுகம் கொடுத்துட்டார். இப்போ திடீர்னு எங்க பிள்ளைக்கு, இவ்வளவு பெரிய பிள்ளைக்கு வாயில ஒரு கட்டி வந்து விட்டது. உள்ள மருத்துவரிடத்துல போனோம். மருத்துவர்கள் எடுத்து பார்த்தார்கள். சார்கோமா என்ற கேன்சர் 24 மணி நேரத்துல பரவும். இப்ப அது ஆபரேஷன் பண்ணி தொட்டுட்டதுனால 24 மணி நேரத்துல உங்க பிள்ளை மரித்து விடுவாள் என்று சொல்லிவிட்டார். இது பயங்கரமான கொடுமையான வியாதி. அழ ஆரம்பித்தார். அவள் சொன்னாங்க, ஐயா, எங்க பிள்ளையை நாங்க வெளியே நிறுத்திட்டு வந்திருக்கிறோம். இப்ப எங்க பிள்ளைக்கு தெரியாம நீங்க செபிக்கணும். சரி, அழைத்து வாருங்கள். அந்த பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்தினார். அன்றைக்கு பிள்ளைக்கு பின்னால இவர் நின்று கொண்டு அந்த ரிப்போர்ட்டை என்னிடத்துல காட்டுகிறார்கள். நான் அந்த பிள்ளைக்கு தெரியாதபடி அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சரி சரின்னு தலையாட்டி விட்டு அந்த பிள்ளைக்காக கண்ணீரோடு ஜெபித்து விட்டு
தேவனுடைய வல்லமை அக்கினியை ஊதிவிட்டு நீங்க போங்கம்மா, எப்படியாவது சுகமாக்குவார்னு சொல்லிட்டு இந்த வெளியே வந்த உடனே இந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? அவங்க அப்பா அம்மாவை பார்த்து, மம்மி எனக்கு CANCER தானே, அப்படின்னு என்ன கேன்சர், எனக்கு கேன்சர் தானே மம்மி, நீங்க மறைச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு தெரியாம அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டேன், ஆனா உங்க காலை சுகமாக்குன இயேசு எனக்கு சுகம் கொடுக்காம இருப்பாரா? இப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த பெற்றோர்கள் ஓடு கத்தி ஆனந்த கண்ணீரோடு அந்த பிள்ளையை கட்டி பிடித்தாங்க. இந்த விசுவாசத்தோடு, அந்த பிள்ளையினுடைய விசுவாசத்தோடு நேர அப்போலோவுக்கு போனாங்க. சோதித்தார்கள். இரண்டாவது ரிப்போர்ட் வந்தது, நோ கேன்சர். கரங்களை தட்டுங்கள் கரங்களை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நான் வடித்த கண்ணீர் சபத்தை நான் மேன்மைப்படுத்த விரும்பல. ஆனா அந்த பாலகன், அந்த சின்ன குழந்தை அறிக்கையிட்டாலே விசுவாச வார்த்தை, அதை நான் கனப்படுத்துகிறேன். என்று அறிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வெறும் ஜெபத்தினாலே மட்டுமல்ல, என்னுடைய கண்ணீரின் ஜெபத்தினாலே மட்டுமல்ல, இந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்தை நான் காண்கிறேன். இந்த நாசரேத் ஊர்ல இவ்வளவு அமைதி அங்கு வந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த பிள்ளைகளை நான் பார்த்து சந்தோஷம் அடைகிறேன். இந்த பிள்ளைகளுடைய விசுவாசம் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை கொண்டு வர, அபிஷேகத்தோடு ஜெபத்தோடு இந்த கூட்டத்தை நடத்துகிற இந்த மக்களுடைய விசுவாசம் உங்களுக்கு அர்த்தத்தை கொண்டு வரும். இந்த அருமையான போதகமார்கள், போதக பிதாக்களுக்கு அமர்ந்திருக்கிறார்களே, இந்த இடத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை கனப்படுத்தி இங்கு வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களே, இவருடைய விசுவாசத்தில் கர்த்தர் கனப்படுத்துவாராக. கரந்தட்டி ஆர்ப்பரியுங்கள். இன்று இரவு சொல்லுகிறேன், தனி மனிதனாக நான் இருக்க விரும்பவில்லை, தேவ மனிதர்களோடு நான் இருக்கிறேன், பரிசுத்த தேவனோடு நான் இருக்கிறேன். இந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை புறப்பட போகிறார். நீங்கள் யாராக இருந்தால் இருதயத்தை அறிகிற தேவன் உங்கள் இருதயத்தில் உடைக்கப்பட்டு வந்திருக்கின்ற ஐயா. Sometimes you may have inner wounds. வெளியே சிரிப்பா, வெளி காயங்கள் இருக்காது, உள்ளத்துல ஒரு காயம் இருக்கும். தாய் இழந்து வந்திருக்கிறார், தகப்பனை இழந்து வந்திருக்கிறார், நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகின்றது எரேமியா 17:9, இந்த இருதயம் தான் திருக்குள இருதயமா இருக்குதா? ஆனா இந்த இருதயத்தை குறித்தா கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரா? அவர் விரும்புகிறது என்ன? உடைய சரீரத்தை அல்ல, உடைய வஸ்திரத்தை அல்ல, உடைய இருதயத்தை கிழித்து விடு என்று சொல்லுகிறாரு. நீ எப்படி கிழிக்க முடியும்? ஒரு கத்தி எடுத்து கிழிக்க போறியா? இல்லை. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு சக்தி உண்டு. அது உன் இருதயத்தை கிழிக்கக்கூடிய ஒரு சக்தி. இந்த வார்த்தையுடைய இருதயத்தை இன்றைக்கு தொட போகிறார். இந்த வார்த்தையின் வல்லமை உன் இருதயத்தை தொட்டாக வேண்டும். உன் இருதயத்தை தொடக்கூடிய சக்தி இந்த வார்த்தைக்கு உண்டு. மனிதனுடைய பிலாசபிக்கல் ஐடியாஸ், the worldly ideas, அரசியல் எண்ணங்கள், சினிமா நட்சத்திரத்தின் வார்த்தைகள் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியாது. எந்த சினிமா நட்சத்திரம் உன் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்த முடியும்? எந்த சினிமா பாடல் உன் வாழ்க்கை பரிசுத்தப்படுத்த முடியும்? எனக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை வைத்து ஒரு புத்தகத்தில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். மரித்தோரை உயிரோடு எழுப்புவது எப்படி என்ற புத்தகத்தின் வார்த்தை அது. அனாதியை கிடந்த என்னை அநேகரை எழுப்புகிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்தாரே, இதை குறித்து நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் அநேக ஏணிகளை கண்டேன். அந்த தரிசனத்தில் ஒரு ஏணியில ஒரு மனிதன் ஏறுகிறான் வாழ்க்கையில உயர்வதற்காக. திடீரென்று வழிக்கு விழுகிறான். அரசியலை எண்ணி ஒரு மனிதன் ஏறுகிறான், அந்த அரசியல் அவனை நாசமாக்கி விடுகிறது. சினிமாவை எண்ணி சினிமா நட்சத்திரத்தை பின்பற்றி ஒருவன் ஒரு ஏணியில ஏறுகிறான், அதுவும் அவனை வெளிக்காட்டி விடுகிறது. இப்படி அநேகர் அநேக அணிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில உயர்வதற்காக வியாபாரம் போதும், பணம் போதும் என்று சொல்லி எதையோ செய்து ஏறுகிறார்கள். தாங்கள் ஏறுகிற ஏணி தவறான ஏணி என்று சொல்லி நொந்து தற்கொலை செய்து மடிக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு ஏணி, அந்த ஏணி ஒரு அக்கினி ஏணி, யாக்கோபுக்கு இறங்கின ஒரு ஏணி, மனோவா என்ற மனிதனுக்காக இறங்கின ஒரு ஏணி. அந்த ஏணியிலே அதிசயம் விளங்கினதே. அந்த ஏணி நான் இன்று இரவு காணப்போகிறேன். கர்த்தர் உன் ஜெபத்தில் இறங்க போகிறார். அது வேறு யாருமில்லை, இயேசு. இயேசுவை பிடித்துக்கொள் மகளே. உலகத்துல எந்த மனிதனையும் நம்பாத. எந்த மனிதன் உனக்கு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டாம். இந்த உலகத்தில் கூட எந்த மனுஷன் உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டாம். ஒரே ஒருவர் இயேசு. அவர்தான் உனக்கு எக்ஸாம்பிள். அவர்தான் உங்களுக்கு மாதிரி. அவரை பிடித்து நீ ஏறுவா, அவருடைய நாமத்தை நம்பி நீ ஏறுவா, அவருடைய அக்கினி அபிஷேகத்தை நினைத்து நீ ஏறுவா,
ஏறுவாய், ஏறுவாய், பரலோகத்தின் மகிமையை காண்பாய். இன்று இரவு அந்த மகிமை உங்களுக்குள்ளாக வரப்போகிறது. அவர் இதற்காக தான் இந்த பூமியில வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை பூமியில சிந்தினார். அந்த ரத்தத்தை உன்னால் மறுதலிக்க முடியாது, அந்த ரத்தத்தை உன்னால் வெறுக்க முடியாது. அநேக நேரங்களிலே மக்கள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசுவின் நாமத்தை மட்டும் சொல்லுகிறார்கள். எபிரேயர் 12வது அதிகாரத்தில் 22, 23, 24 வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருடைய ஜனங்களாகிய நீங்களோ சீயோன் இடத்திலும் எருசலேம் நகரத்திலும் தேவனுடைய சிங்காசனத்தை அண்டையிலும் சர்வ சங்கத்தினிடத்திலும், வேதம் அப்படி தனித்தனியாக சொல்லுகிறது, ஆயிரம் ஆயிரமான தூதர்களிடத்திலும், ஏன் தேவனாகிய நியாயாதிபதியிடத்திலும், இயேசுவினிடத்திலும், மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திலும், நீதிமான்களுடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு பிறகு தெளிக்கப்பட்ட ரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன், எருசலேம், பரம சங்கம், அசெம்பிளி, இப்படி அநேக காரியங்கள் பரலோகத்தின் மகிமை உண்டு. ஆனா இப்போ நான் உங்களுக்கு இதை மாற்றி இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ரத்தம், இயேசு, நீதிமான்களுடைய ஆவி, தேவன், சிங்காசனம், ஆயிரம் ஆயிரம் தூதர்கள், எருசலேம், சீயோன். என் அன்புக்குரிய சகோதரனே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசுவை சொல்லி பிரயோஜனம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அங்கீகரிக்காதபடி இயேசுவின் நாமத்தை சொல்லி பிரயோஜனம் அல்ல. இயேசு சிந்த ரத்தத்தின் சக்தி உன் வாழ்க்கையில் உணராதபடி இயேசுவின் நாமத்தை சொல்வது பிரயோஜனம் அல்ல. அநேக மனிதர்கள் இயேசுவின் ரத்தம் செய்கிற அற்புத அடையாளங்கள், ரட்சிப்பு, ரிடெம்ஷன், மீட்பு இலவசமாய் கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாகிற அற்புதங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி இயேசுவுக்காக கிறிஸ்தவர்கள் சொல்லி பிரயோஜனம் இல்லையா? இயேசுவின் ரத்தம் இல்லாதபடி, அந்த ரத்தம் உண்மையில் தெளிக்கப்படாதபடி, அந்த ரத்தத்தாலே கழுவப்படாதபடி இயேசுவின் நாமத்தை நீ சொல்ல முடியாது. அந்த இயேசுவின் நாமத்தை நீ சொல்லாதபடி பரிசுத்தவான்களுடைய சகல சுதந்திரத்தை நீ அனுபவிக்க முடியாது. அந்த மகிமையின் வல்லமை நீ பெற்று பெற்று பெற்றுதான் படிப்படியாக உயர வேண்டும். இன்றைக்கு ராத்திரி உன் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுவாய். அவர் ரத்தம் உண்மையில் வழிந்தோட போகிறது. எழுந்து நின்று சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்போமா? கடைசியாக நான் சொல்ல போகிற காரியம், மூன்றாவதாக, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு, நான் சொல்லுகிறது எல்லாம் அவன் செய்தான், நான் நினைக்கிறது எல்லாம் அவன் செய்தான், நான் நினைக்கிறது எல்லாம் அவன் செய்தான். 2000 வருடத்திற்கு முன்பு இயேசு இந்த பூமியிலே கடந்து வந்தான். ஒரு நாள் 5 மண்டபம் இருக்கிற இடத்திற்கு போனான். அங்கேதான் பெதஸ்தா குளம். அந்த குளத்தண்டையிலே சப்பானிகள், சூம்பின கையுறுப்பு கொண்டவர்கள் அநேகரை வந்து வைப்பார்கள். திடீரென்று தேவதூதன் வந்து குளத்தை கலக்கிறார். அந்த குளத்தை கலக்கிற நேரத்தில் யார் முதலாவது இறங்குவார்களோ அவர்கள் சுகமடைந்து விடுவார்கள். ஆனால் இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்தவன் இந்த மனிதன் 38 வருடமாக அங்க கிடந்தான். ஒருவேளை அந்த குளம் கலங்குற நேரம் எல்லாம் அவனுடைய உள்ளம் கலங்கிருக்கிறது. ஐயோ, அந்த குளத்தை கலக்குகிற இந்த தேவதூதன் வந்து என்னை தூக்கி கொண்டு போய் அங்க போட மாட்டாரான்னு கூட கத்திருப்பார். ஆனா அந்த தேவதூதர்கள் என்ன செய்வார்கள்? எபிரேயர் 1 கடைசி வசனத்துல தேவதூதர்கள் பணிவிடை ஆவியாகலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை தான் செய்வார்கள். அதுதான் தேவதூதர்கள் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது பாருங்கள், அந்த தேவதூதர்களுக்கும் அதிகாரம் கொண்ட என் இயேசு அங்கு வந்து விட்டார். தேவதூதர்களும் சற்று சிறியவரை போல மனுஷனாக வந்திருந்தாலும் அவர் மானிடத்தை அழைக்க வந்த தேவன் அல்லவா? அவர் அங்கு வந்தார். அந்த மனிதனை பார்த்து கேட்டார், இத்தனை வருஷம் படுத்து கிடக்கிறியா? இவ்வளவு நாள் படுத்து கிடக்கிறியா? இப்போ உனக்கு சுகம் வேண்டுமா? ஆமாண்டவரே, எனக்கு சுகம் வேண்டும். ஆனா தேவதூதர்கள் வந்து கலக்கிற நேரத்தில் என்னை தூக்கி கொண்டு போடுவதற்கு யாருமே இல்லை. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இயேசு சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையில் வல்லமை புறப்பட்டது. குலத்தை கலக்குகிற வார்த்தை அது. திருச்சபைக்குள்ளாக இறங்குகிற வார்த்தை அது. உன் சரீரத்திற்குள்ளாக இறங்குகிற வார்த்தை அது. குழம்பி போய் கிடக்கிற உன் சரீரத்திற்குள்ளாக இறங்கும் அது. உன் சிந்தைக்குள்ளாக இறங்கும். மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து வேதனைப்படுத்திக் கொள்ளுகிற, உன்னை குழப்புகிற காரியங்கள் இருக்கும் இந்த பூமியில. சவுலுக்குள்ளாக விடப்பட்ட ஆவி குழப்புச்சான் அவனை.
ஆனா அந்த குழப்புகிற ஆவியை கலக்கிற சக்தி, அழிக்கிற சக்தி இயேசுவுக்கு உண்டு. குளத்தை கலங்குன்னு நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளத்தையே கலக்கிற, சர்ரத்தை அசைக்கிற, ஆவியை கலக்குகிற அல்லது ஆவியை அசைக்கிற ஒரு சக்தி இயேசுடைய வார்த்தைக்கு வந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான். இனி பாவம் செய்யாத, இனி நீ செய்யாத, மறுபடியும் உனக்கு நிந்தனை வந்துடக்கூடாது, மறுபடியும் நீ ஒரு சப்பானியா போயிடக்கூடாது, மறுபடியும் நீ ஒரு திமிர்வாதக்காரனா போயிடக்கூடாது, மறுபடியும் நீ ஒரு விக்கிரகாராதனக்காரனா போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை இறங்குற நேரத்துல பரிசுத்த அக்கினி உன்னை இயக்கும். அதை தடுக்க தடுக்க நம்ம விக்கிரகமா போயிடுறோம். நீங்க நினைக்காதீங்க நம்ம எல்லாம் விக்கிரக ஆராதனை பண்றது இல்ல, ஆனா விக்கிரகமா போயிடக்கூடாது. எப்படி ஒரு மனுஷன் விக்கிரகமா போயிடறான் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவனை இயக்குகிற நேரத்துல அவனுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்காம, பரிசுத்த ஆவிக்கு தன் சரீரத்தை ஒப்பு கொடுக்காம எந்த மனுஷன் இருக்கிறானோ அவன் தானாகவே விக்கிரகமா போயிடறான். அதான் அதனுடைய அர்த்தம். ஆண்டவருடைய அக்கினியை எதிர்க்கிற, ஆண்டவருடைய அபிஷேகத்தை எதிர்க்கிற, ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்க்கிற சில மனிதர்கள் விக்கிரகத்தை போய் நீங்க பண்ண வேண்டாயா, நீயே விக்கிரகமா போயிடுவே. வேண்டாம் அந்த வார்த்தை, வேண்டாம் அந்த வார்த்தை. அந்த பரிசுத்த அக்கினிக்கு இடம் கொடுத்து அவர் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டியது, அவர் குதினா குதிக்க வேண்டியதுதான். அவருடைய வல்லமைக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போம், அவருடைய அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அவர் சொன்னார், மீண்டும் அந்த ஆக்கினை உனக்கு வரக்கூடாது மகனே, மீண்டும் உனக்கு ஒரு ஆக்கினை வரக்கூடாது. இந்த நாசரேத்து சபையில கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், உங்கள் சபை ஆவிக்குரிய சபை என்று பேர் வாங்கட்டும். நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபை பரிசுத்த அக்கினியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா சபைகளுக்குள்ளும் ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். இது உண்மை. நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபைகள் அத்தனைக்குள்ளும் இன்னைக்கு பரிசுத்த அக்கினி ஏதோ ஒரு விதத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த அபிஷேகம் தானாக இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து எழும்புகிற அநேக மக்கள் தேசத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஏன் அவர்கள் உனக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடாது? யாரோ அரசியலையும் ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் குழப்பத்தையும் எதையோ உண்டு பண்ணுகிற மனிதனை ஒரு எக்ஸாம்பிள் எடுக்காத. கொஞ்சம் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேவ மனிதர்கள் நம்முடைய சிஎஸ்ஐ திருச்சபையிலிருந்து எழுப்பி இருக்கிறாங்களே, நான் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல, அவங்களை மட்டும் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வா. ஏன் அவரை போல நீ மாறக்கூடாது? ஏன் அவரை போல நீ எழும்பக்கூடாது? ஏதோ ஒரு மனிதனை, ஒரு மனுஷிய ஒரு எக்ஸாம்பிளா வைப்பதை காட்டிலும் ஒரு தேவ மனிதனை, பரிசுத்த வார்த்தையை சுமந்து செல்கிற தேவ மனிதர்களை ஒரு எக்ஸாம்பிளாக மாற்றிக்கொள். இன்றைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு மேல ஆண்டவருடைய அக்கினி வரப்போகிறது. யார் யார் எந்தெந்த பகுதியிலிருந்து வந்தீங்களோ, இங்க உங்க மேல அந்த ரத்தம் தெளிக்கப்படும், உங்க வீட்டுக்கு மேல அந்த ரத்தம் தெளிக்கப்படும். உங்களை சுற்றி ஒரு பில்லிசுனியுமே இனிமே வட்டமிட முடியாது. உங்களை நோக்கி பில்லிசுலி ஏவல் வந்தாலும் அது தேடி உங்களை காணாம ஓடிடும். இது சத்தியம். கரந்தட்டி ஆர்ப்பரிங்க, இது உண்மை. தேடி காணாமல் ஓடிடும். லோத்து என்கிற நீதிமானுடைய வீட்டுக்குள்ள தேவன் பிரவேசித்தார். அதற்கு பிறகு அந்த லோத்துவை அழிக்க வந்த மக்கள் அவருடைய கண்கள் குருட்டா போயிருச்சான். தேடியும் அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியல. பரிசுத்த ஆவி எந்த வீட்டுக்குள்ள வருதோ, பரிசுத்த அக்கினி எந்த வீட்டுக்குள்ள இறங்குதோ, பரிசுத்த ரத்தம் எந்த வீட்டுக்கு மேல தெளிக்கப்படுதோ, அந்த வீட்டுக்கு விரோதமா ஏவலோ பில்லிசுலிமோ வந்தா தேடி தேடி ஒண்ணுமே கண்டுபிடிக்காம ஓடிடும். வந்த இடமே ஓடிடும். ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா உங்க வீட்டை சுற்றி ஒரு அக்கினி மதில் இருக்க போகுது. இன்றைக்கு ராத்திரி ஒரு அக்கினி மதில் வரப்போகுது. இயேசுவின் ரத்தத்தில தான் அந்த வல்லமை. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாக இன்றைக்கு கர்த்தர் உங்க ஜெபத்தை கனப்படுத்த போகிறார். பயப்படாதே, பயப்படாதே சகோதரனே, பயப்படாதே சகோதரி, whoever you may be, பயப்படாதே. இன்னைக்கு அந்த ரத்தத்தின் வல்லமை நினைக்க போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம் தெரியுமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க போறோம். சத்தமா ஜெபிக்கலாம், வாய்களை திறந்து. உங்க இருதயம், கல்லான இருதயத்தை இப்ப கர்த்தர் உடைக்க போகிறார், உடைக்க போகிறார். கரைத்து விடு, கரைத்து விடு. இயேசுவின் கல்வாரி காட்சி நான் காண்கிறேன். கரைத்து விடு. இயேசுடைய கல்வாரி, இயேசுடைய ரத்தம் உன்மேல் வருகிறது நான் காண்கிறேன். கரைத்து விடு. அண்ணால் கரைத்தாளே, நீ கரைத்து விடு. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமைக்கு இடம் கொடு. நீ ஒரு விக்கிரகம் அல்ல, நீ ஒரு பில்லிசுனியம் அல்ல, நீ ஏதோ ஒரு பேசாத ஒரு கல்லோ அல்ல.
கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய அக்கினி வருகிறது. உனக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை வருகிறது. கர்த்தருடைய அக்கினி வருகிறது. கர்த்தர் உனக்குள்ளாக இறங்குகிறார். உன் கல்லான இருதயத்தை அவர் எடுக்கிறார். இப்பொழுதே உன்னுடைய இருதயத்தில் இருந்து பிசாசின் கிரியைகள் ஓடுகிறது நான் காண்கிறேன். உன்னுடைய இருதயத்திற்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுடைய இதயம் வருகிறது. கர்த்தருடைய சதையான இருதயம் ஒன்று இப்பொழுது வந்து இறங்குகிறது. உனக்குள்ளாக இறங்குகிறது நான் காண்கிறேன். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பெரியவர்களே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனே, கண்ணீரோடு ஜெபி, கண்ணீரோடு ஜெபி, அழுது ஜெபி, வாயில திறந்து கூப்பிடு. இயேசுவே என்று கூப்பிடுங்க எல்லாரும். இயேசுவே கூப்பிடு மகளே, கூப்பிடு. ரெஜினா என்ற ஒரு சகோதரி, கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கின்றார். ரெஜினா, இயேசு கிறிஸ்துவை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது. நொறுக்கப்பட்டாயா? அழுதாயா? வேதனை அடைந்தாயா? கர்த்தரை உயர்த்துவாரா? தெரேசா என்ற ஒரு சகோதரி, கர்த்தருடைய அழைப்பு உனக்காக வருகிறது நான் காண்கிறேன். கர்த்தரை உயர்த்துவாரா? இருள் நீங்குகிறது. ஒவ்வொரு மேலும் ஒரு வல்லமை இறங்குகிறது. குமார் என்ற ஒரு சகோதரனை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கின்றார். குமார், உங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி கண்டா, அழுதா, வேதனைப்பட்டா, இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தால் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பேர் சொல்லி முத்திரிக்கின்றார். குமார், கிறிஸ்டி என்ற ஒரு சகோதரி, இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்க தரிசனியாக மாற்றப் போகிறார். கிறிஸ்டி, உன் கண்ணீர் மாறுதல் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் உருவாகிறது நான் காண்கிறேன். கர்த்தர் மாற்றுகிறார். இனி பயப்படாதே மகளே, கர்த்தருடைய உயர்த்து போகிறார். கர்த்தருடைய உயர்த்து போகிறார். டெய்சி என்ற ஒரு சகோதரி, கர்த்தருடைய அழைப்பு உனக்காக வருகிறது. நீ நினைக்கின்றாய், கடந்த 3-4 வருடங்களாக உன் குடும்பத்தில் குழப்பங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு கருவியாக கர்த்தர் மாற்றப் போகிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை, இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் அந்த வல்லமை புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. ஜெயராணி, இயேசுடைய பெயரை சொல்லி அழைக்கின்ற ஜெயராணி, கர்த்தருடைய கரமனை இயக்க போகிறதா? நீ ஒரு கருவியாக மாறப் போகிறார். கர்த்தருடைய பெயரை சொல்லி அழைப்பாரா என்று கேட்கிறாயே, இன்றைக்கு கர்த்தர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உன்னை பிரகாசிக்கிற நட்சத்திரமாக மாற்று என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு நீ தேவை மகளே, கர்த்தருக்கு நீ தேவை. ஒவ்வொரு தம்பியும், தம்பி ராஜன் இயேசுடைய பெயரை சொல்லி அழைக்கின்றார். ராஜன், இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை சொல்லுவாரா என்று கேட்கிறாயே, கர்த்தருடைய மகிமையாக நீ மாறுவார். பயப்படாதே, உன்னுடைய பழைய வாழ்க்கை மாறுகிறது. புது வல்லமை, புது வல்லமை, புது வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வர்காஷேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை நான் காண்கிறேன். அது யாரோ ஒரு மனிதன் தரித்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தால் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பெயரை சொல்லி முத்திரிக்கின்றார். ஐயோ, என்னுடைய குடும்பத்தில் இருள் வேதனை படுத்துகிறது என்று சொல்லி அழுகிற சகோதரனே, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை சொல்லி முத்திரிக்கின்றார். இயேசுவை அழைப்பாரா என்று கேட்கிறாயே, கர்த்தருடைய பெயரை சொல்லுகிறார். இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் ஒரு வல்லமை, ஒவ்வொருவர் மேலும் ஒரு வல்லமை, ஒவ்வொருவர் மேலும் ஒரு வல்லமை. கெட்ட கனவுகள் இப்பொழுது மறைய போகிறது. சில சகோதரிகளுக்கு கெட்ட கனவுகள், சில பிசாசு ஆவிகள் கழுத்து நெரிக்கிற மாதிரி கனவுகள். பயந்து நடுங்கினாய். பரிசுத்தாவில் நிரப்பப்படுகிற உனக்கு மேல் கர்த்தருடைய கரம் இறங்குகிறது. இன்றைக்கே அந்த பொல்லாத கனவுகள் நீங்கட்டும். கர்த்தர் பரலோகத்தை திறந்து உனக்கு கனவுகளை கொடுப்பார். ஹல்லேலூயா என்று சொல்லு. குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிறார். கரங்களை தட்டுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை பிரகாசிக்க வைத்தபடினாலே உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். இரண்டாவது நாளை ஆசீர்வதித்த தேவன், நாளை மறுதினத்திலும் பலத்த காரியங்களுக்கு நடக்க போகிறது. எங்களுடைய மக்கள் காணட்டும். ஆயத்தமாக்கி கொண்டு வர இந்த பகுதி முழுவதும் ஆயத்தமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயா ஆசீர்வாத ஜெபத்தை கூற வருவதற்கு முன்பு இப்போது நான் சொல்லுகிறதை கேளுங்கள். நேற்றும் இன்றும் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சுகத்தை உணர்றவங்க, ஆண்டவருடைய வல்லமை நான் உணர்றேன், என் சரீரத்துல உணர்றேன்னு சொல்றவங்க இடது பக்கத்துல இங்க மேடைக்கு வாங்க. மிகுந்த பாரத்தோடு வந்தேன். ஆனா கர்த்தருடைய கரம் தொட்டது நான் சுத்தாவியால நிரப்பப்பட்டதை உணர்ந்தேன். என்ன பேரு? எசேக்கியா அம்மா. இந்த பிள்ளைய கர்த்தர் ஒரு பலவீன ஒரு கட்டோடு வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இந்த மகளுடைய கட்டுகளெல்லாம் விடுவிச்சிட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? கண்ணு முடிக்குமா? யாராவது வாலிபர் சகோதரி பின்னாடி பிடிச்சிங்கம்மா. வல்லமையின் கரம். நொறுக்கப்பட்டவளாய் நீ வந்தாய். உனக்கு ஆறுதல் இல்லாதபடி நீ அழுதாய். பல இரவுகள் நீ கண்ணீர் வடித்தாய். இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணினாய் மகளே. இனி பயப்படாத, இனி பயப்படாத. நான் உன்னை தொட்டேன். என்னிலிருந்துடைய வல்லமை ஆவி உன்மேல் கிரியை செய்யும். நீ எனக்காக இயங்குவா, எனக்காக நீ இயங்குவா. கடந்த 8 வருடங்களாக உன் குடும்பத்தில் இருந்த போராட்டம்,
உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த போராட்டம் இன்றோடு மாறும். இதோ வல்லமை ஃபயர் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. If you're walking through the valley and the shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you, never forsake you, and His word is true. God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners and so unworthy, still for us He chose to die. He filled His blood, His Holy Spirit, that we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. He put a song of praise in this heart of mine.